ஹாய் சில்ட்ரன், ப்ரைஸ் த லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரிதா கேடிசிஸ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். என்ன பிள்ளைங்களா, கதை கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களா? உங்களுக்காக தான் இந்த ஸ்டோரி. நல்லா கேளுங்க. இதன் மூலமாக ஆண்டவர் உங்களோட பேச இருக்கிறார். நேராக கதைக்குள்ளே போகலாமா? பாருங்கள். ஆதித்தன் ஒரு 16 வயசு ஒரு மாணவன் இருந்தான். அவன் தினமும் டெய்லி பைபிள் படித்து ஜெபம் பண்ணுறதான் அவனோட வழக்கமாக இருந்தது. அவன் எப்பயுமே ஆண்டுகிட்ட, தேவனே, இன்னைக்கு நான் உமக்கு பிரியமானபடி நடக்கணும், என்னை நீங்கள் நடத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி அவன் எப்போவே ஜெபம் பண்ணிட்டு பண்ணுவான். பாருங்கள், அவன் ரெகுலராக பைபிள் வாசிப்பான். பைபிளை எங்கிட்டாவது ஒரு இடத்துல அப்படி திறந்து அப்படி வாசிக்க மாட்டான். ஆர்டராக டெய்லி அவன் வாசிச்சுட்டு வருவான். அன்னை நாளில் அவன் வாசித்த வசனங்கள் பார்க்குறீங்களா? பாருங்கள், அன்னை நாளில் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம், 17, 18 இந்த 3 வசனங்களை வாசித்தான். இது அவன் இருதயத்தை ரொம்ப தொட்டுச்சு. நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் அப்படிங்கிறது. அவர்களிடமிருந்து புறப்பட்டு பிரிந்திருங்கள், நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன். நான் உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள் அப்படின்னு சொன்னதுமே, இந்த வசனத்தை கேட்டதுமே அவனுக்குள்ளே இனம் புரியாத ஒரு சந்தோஷம். ஆண்டவரே, நான் உம்முடைய ஜீவனில் தேவனுடைய ஆலயமாக நான் இருக்கிறேனா? நான் ஒரு நடமாடும் சர்ச்சா? நான் ஒரு தேவாலயமாக இருக்கிறேனா அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ளே ஆச்சரியமாக இருந்தது. அதை வாசித்து அதை தியானிச்சுட்டே அவன் அன்னைக்கு ஸ்கூலுக்கு போகிறான். ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸுங்க அவனை பார்த்து ஒரு இது கேட்டாங்க. டேய், நாங்கள் ஒரு பிளான் பண்ணியிருக்கோம், ஒரு பார்ட்டி வச்சுருக்கோம். அந்த பார்ட்டியில் என்ன நீ வருவியா? ஆதித், இந்த வாரம் பார்ட்டி இருக்குது, அதில் எல்லாமே இருக்குது, நம்ம ட்ரிங்க்ஸு, டான்ஸு, மியூசிக்கு எல்லாமே இருக்கும், நீ வரணும், கண்டிப்பாக வரணும் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அவனை கூப்பிட்றாங்க. இவன் ஆதித்து நினைக்கிறான், நான் போகலாமா போகக்கூடாதா? போனால் இந்த ஆண்டவரை மனசை துக்கப்படுத்துகிற மாதிரி இருக்கும். போகாமல் இருந்தால் இந்த ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் என் மேலே கோச்சிட்டு பேச மாட்டாங்க, என்னை ஒதுக்கிடுவாங்க, என்ன பண்ணுறது? அவனுக்குள்ளே ஒரு போராட்டம். பாருங்கள், அப்போ தான் அவன் மனசில் ஆண்டவர் பேசுகிறாரு. அவர்கள் எல்லாம் போகிறார்கள், நான் மட்டும் போகவில்லை என்றால் என்ன நினைப்பார்கள்? ஒரு மனசு இப்படி யோசிக்குது. ஆனால் நான் போனால் நான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேனே. நம்ம இன்னைக்கு காலையில் வாச்சமே, நீங்கள் ஜீவனுடைய தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள்னு பார்த்தோமே. அப்போ நான் ஒரு நடமாடும் சர்ச்சுனா அங்கே தேவனுக்கு பிரியமில்லாத குடிச்சிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு போதை பொருட்கள்லாம் யூஸ் பண்ணிட்டு அப்படி இருப்பாங்களே, அங்கே போய் நான் அப்படி இருக்கிறது ஆண்டருக்கு பிரியமில்லை. அவன் என்ன சொல்கிறான்? ஃப்ரெண்ட்ஸுங்களை அவாய்ட் பண்ணிட்டான். அவன் அன்றைக்கி நைட்டு போய் வீட்டில் போய் ஜெபம் பண்ணுறான். அவனுக்கு நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் இந்த வசனம் ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறாரு. உங்கள் சரீரம் பரிசுத்த ஆவியின் ஆலயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கே. ஆண்டவரே, என்னை முழுதுசாக ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் போல ஆண்டவரே. அப்பா, என்னை நீங்கள் பலப்படுத்துங்கப்பான்னு சொல்லி ஆண்டவர் நோக்கி அவன் ஜெபம் பண்ணுறான். பாருங்கள், ஆதித்து உறுதியாக முடிவு செஞ்சுட்டான். நான் இல்லை, நண்பர்கள்ட்ட என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு, நான் உங்களை நேசிக்கிறேன், நீங்களாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க தான், ஆனால் தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துக்கு என்னால் வர முடியாது அவன் சொல்லிட்டான். ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டான். அவர்களிடமிருந்து அவன் புறப்பட்டு பிரிந்திருங்கள். நம்ம வசனத்தை வாச்சமே, அவர்களிடம் புறப்பட்டு பிரிந்திருங்கள். அப்போ தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துல நம்ம விலகி இருக்கணும், பிரிஞ்சிருக்கணும்னு அவன் நினச்சி கரெக்டாக முடிவு எடுத்தான். பாருங்கள், நண்பர்கள் அவனை கேலி செஞ்சாங்க, கிண்டல் பண்ணாங்க. பயந்தாங்குழி, நீ பயந்தவன்டா, ரொம்ப நல்ல பிள்ளையா அப்படி இப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி அவனை கேவலமாக இன்சல்ட் பண்ணாங்க. ஆனால் எல்லாத்திற்கும் அவன் அமைதியாக கம்முன்னு போய் வீட்டில் போய் ஜெபம் பண்ணான். பாருங்கள், கொஞ்ச நாள் ஆணுச்சு. சில நாள் கழித்து
அவனுக்கு வந்து அவனை பார்க்கறதுக்கு அந்த பார்ட்டியில் போய் கலந்துட்ட அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு பெரிய பிரச்சனையில் அவங்களாம் சிக்கிட்டாங்க, மாட்டிட்டாங்க. பாருங்கள், ஆதித்துக்கிட்ட வந்து இந்த இந்த ஃப்ரெண்டு இவன் வந்து அரவிந்த் என்ன சொல்கிறான், ஒடியாரான், ஆதித் நான் பெரிய பிரச்சனையில் மாட்டிட்டேன், எனக்காக நீ ஜெபம் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். நிச்சயமா இயேசு உன்னை நேசிக்கிறார் அரவிந்த், நீ எதுக்கும் கவலைப்படாத, நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். அரவிந்தோட வாழ்க்கை அன்னையிலேருந்து மாற ஆரம்பிச்சது. அரவிந்த் ஆண்டோட அன்பை ருசிக்க ஆரம்பித்தான். அவன் முழுசாக அவனும் அரவிந்த் நல்லா ஆண்டரோட நெருங்க ஆரம்பிச்சிட்டான். ஆதித் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அனுபவிக்கான். வீட்டில் ஆதித் இன்னும் அநேகருக்கு ஆண்டவர் அன்பு எடுத்து சொல்லி ஒரு சாட்சியாக நடக்கிறான். நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன், ஆண்டவர் வேத வசனம் அவனுக்கு ஞாபகம் கொடுத்தது. நான் உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள்ன்ற வசனம், அந்த ஆழம் அவனுக்கு புரிஞ்சது. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, அப்பா நீங்கள் என் கூடவே இருக்கீங்கப்பா, நன்றிப்பா அப்பா. பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே, அப்பா எங்களை பிள்ளையாக நீங்கள் வச்சுருக்கீங்கப்பா, நன்றிப்பான்னு சொல்லி ஒரு பிரச்சனை வரும்போது ஆதித்துக்கிட்ட ஜெபம் பண்ணும்போது அந்த அரவிந்த் அவன் வந்து அவனுடைய இருதயம் மாற ஆரம்பிச்சது, அவனுடைய சுபாவம் மாற ஆரம்பிச்சது. அவன் முழுசாக கர்த்தருக்குள்ளே வந்தான். அதற்கு கருத்துக்குள்ளே வரத்துக்கு காரணம் இந்த ஆதித் தான். அவனோட சாட்சியுள்ள நடக்கை தான் அவனோட இருதயமும் மாற ஆரம்பிச்சது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு குட்டீஸுங்களா, நீங்கள் டெய்லி பைபிள் படிக்கணும், டெய்லி ஜெபிக்கணும். பைபிள் வசனத்தின் மூலம் ஏசப்பா உங்களோடு பேசுவார். நீங்கள் ஆண்டவருக்கு எப்போதும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸுங்க ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, ஒரு நாள் பண்ணால் தப்புலடா, வாடா நம்ம போயிட்டு வருவோம், இந்த இது பண்ணுவோம் அது பண்ணுவோம், எது பண்ணாலும் நீங்கள் போகக்கூடாது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை எதுக்குமே ஈடுபடக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஜீவனில் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க. நீங்கள் ஒரு நடமாடும் சர்ச்சு. அதை உணர்ந்தவர்களாக நம்ம ஆண்டவருக்கு பிரியமானபடி செய்யணும். ஆண்டவருக்கு பயந்து நடக்கும்போது கர்த்தர் எல்லாத்தையும் இங்குக்கு நம்மளை விலக்கி பாதுகாப்பார். ஓகே சில்ட்ரன், காட் பிளஸ் யூ. நீங்கள் அதுபடி செய்வீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை பை, டேக் கேர்.